Thank you, Jesus. Hallelujah. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே ராஜா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான இயேசுவே, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Thank you, Jesus. ஆண்டவரே, இந்த இடத்துல வரவேற்கிறோம் அப்பா. முதல் ஆராதனை நிறைவு செய்ய, இந்த இரண்டாவது ஆராதனை அனுசரிக்க தேவன் கொடுத்த அந்த பலனுக்காக நன்றி. இந்த வேளையில உங்க சமூகத்துல நாங்கள் ஆண்டவரை இறங்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்க சமூகத்துல மன்றாட வந்திருக்கிறோம். உங்க சமூகத்துல பலனடைய வந்திருக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே நாமமே பெருகணும் பெருகணும். அல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹாலே யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே யாவே ஹாலே ஹalleluya. எல்லா துதியும் கனம் உமக்கு ஒருவருக்கே செலுத்த வந்திருக்கிறோம். எங்களை நேசிக்கிற தெய்வமே, எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமே, சர்வத்தையும் ஆளுகிறவரே, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, நீர் உயர்வீராக. ஆண்டவரே, எங்களை இயக்குகின்ற தெய்வமே, எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை அபிஷேகித்த தெய்வமே, இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனை பகுதிகளில் நீங்க கிரியை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, என் படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. சேர்ந்து பாடுவோமா? என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதா, என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதா, என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா. என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா, என்னை வாழ வைத்த தெய்வமும் என் பரலோக ராஜாவுக்கு முன்பா நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றும். என்னை படைத்த என் தெய்வத்திற்கு, அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. நான் ஒன்றுமில்லை, இந்த பரலோக ராஜாவுக்கு முன்பா நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதா, என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதா, என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா. என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா. என்னை வாழ வைத்த, இன்னைக்கு வரைக்கும் வாழ வைக்கிறது நீங்க தான்ப்பா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பா ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன் ஒன்றுமில்லையே. என் பரலோக ராஜாவுக்கு, இந்த ராஜாவுக்கு முன்னாடி நீங்களும் நான் ஒன்றுமில்லை. அவர்தான் எல்லாமே. உயர்த்துகிறவர். தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதா. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கிற முதற்கொண்டு நைட்டு படுக்க போகிற ஒவ்வொரு செயல்களையும் அவர்தான் இயக்குகிறார், நடத்துகிறார், வாழ வைக்கிறார், வளர செய்கிறார். என் பரலோக ராஜாவுக்கு என் பலத்தினால் அல்ல,
பராக்கிரமத்தினால் அல்ல, அந்த ஆவியானவர் இயேசுவே. ஆமென், ஆமென். என் பரலோக ராஜாவுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே நீங்கதான்ப்பா இயேசுவே. என்னை தேடி வந்த தெய்வம், என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதா, என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதா. சொல்லுங்க, நம்மளை தேடி வந்த தெய்வம், உங்களை என்னையும் மீட்டெடுக்க வந்த தெய்வம், உயர்த்த விரும்புகிற தெய்வம், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ பரலோக ராஜா. ராஜா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, இந்த காலை நேரத்துல ஒரு பெருமையான பாத்திரமாக, ஒரு குறைவுள்ள பாத்திரமாக உங்க திட்டத்தை நிறைவேற்றுக்கு வந்திருக்கிறேன், சித்தத்தை அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன், என்ன பயன்படுத்துங்க. என் பரலோக ராஜாவுக்கு சொல்லுங்க, உண்மையா சொல்லுவோமா, வாய்களை திறந்து சொல்லுவோமா, தெய்வமே தெய்வமே இயேசுவே. அபிஷேகம், என்னை அபிஷேகித்த தெய்வமோ இயேசுதா, என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ இயேசுதா, என்னை அபிஷேகித்த எஸ் நீங்கதான்ப்பா, என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ என்ன இயேசுதா, என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ இயேசுதா, என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ பரலோக ராஜா. என் பரலோக ராஜா இறங்கி வாங்க. இந்த சாதாரணமான குப்பைகளை, அற்பமாக எண்ணப்படுகிற பாத்திரங்களை ராஜாக்களோடு அதிகாரங்களோடு அமர செய்கிற வல்லமை. ஓ ரீகபலதரகலப, ஓ என் பரலோக ராஜாவுக்கு ராஜா உயர்த்துகிறவரே, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக பரலோக என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. இயேசப்பா, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக ஆமென். என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை நடத்துகின்ற தெய்வமும் இதுவரைக்கும் நடத்தி வந்தவர், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை நடத்துகின்ற தெய்வமும் பரலோக ராஜா. என் பரலோக ராஜா எஸ் ஃபாதர், காலை நேரத்துல உங்க ஆவியை ஊற்றுங்க, எங்களை பலனடைய செய்யுங்க. பெருமைகள் மாறட்டும், இயலாமை மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், எல்லா நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு இயக்குகின்ற வல்லமை, நடத்துகின்ற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த காலை நேரத்துல ஓ இந்த ஆரம்ப நிலையில் இருந்து ஆறா ஓடட்டும், நதிக்குள்ள பாய செய்கிற வல்லமை. என் பரலோக ராஜாவுக்கு ஒன்றுமில்லை அப்பா, என்னால முடியாது, ஆனா உங்களால எல்லாம் முடியும், உங்களால எல்லாம் முடியும். இந்த ஆரம்ப நிலையிலே ஒரு விசுவாசம் விதைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. எல்லா கவலைகள், எல்லா பயங்கள், எல்லா பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினால. என் பரலோக ராஜாவுக்கு நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லப்பா.
சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் ஒண்ணுமே இல்ல, நான் சாதாரணமானவன். ஆனா அவர் கையில எடுக்கும்போது, இயேசுவின் கைக்குள்ள வரும்போது இந்த சாதாரண மாறி அசாதாரணமா மாறுகிறது. நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துவா. நீங்க சாதாரணமானவங்க தான், உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஆனா இயேசுவின் கரத்துக்குள்ள வரும் பொழுது நீ அசாதாரணமான பாத்திரமாக மாறுகிறாய். நீ கனம் நிறைந்த பாத்திரமாக மாறுகிறாய். உங்களுக்குள்ள ஒரு உயிர் வருது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. நன்றி இயேசுவே. அப்பா, உங்களை பார்த்து யாராவது சொல்லி இருக்கலாம், நீங்க சாதாரணமான, உங்களால என்ன முடியும், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ இல்லை, நீ என் கையில் அதை கொடு. என்னால என்ன படியுங்கிறத பார், என்னால என்ன பண்ண முடியுங்கிறத பார். ஒரு 5 அப்ப 2 மீன் ஏசப்பா கைக்குள்ள வரும்போது, உங்க கையில் இருக்கிறது ஏசப்பா கைக்குள்ள வரும்பொழுது, உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், அறிவு, எல்லா குறைவுகளும் கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது உங்க ஞானத்தை பார்க்கலாம், அறிவை பார்க்கலாம், உங்க தைரியத்தை பார்க்கலாம், உங்க பலத்தை பார்க்கலாம். ஏசப்பா உங்களோடு கூட இருக்கும் பொழுது அசாதாரணமான காரியங்கள் நடக்கும், அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். இந்த 8வது மாசம் அதை செய்யறதுக்கு தான் அவர் வராரு. உங்களால முடியாதத, என்னால முடியாதத முடிச்சு வைக்க வராரு. முடியாததை முடிச்சு வைக்க வராரு. முடியாததை முடிச்சு வைக்க வராரு. இயேசுவின் நாமத்தினால உயிர் அடைவீர்கள், உயிர் அடைவீர்கள், உயிர் அடைவீர்கள். ஓ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவி, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது இயேசுவின் நாமத்தினால. ஓ ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் உங்க கரத்தில் கொடுக்கிறோம். சொல்லுங்க, உங்க கரத்தில் கொடுக்கிறோம், உங்க கரத்தில் கொடுக்கிறோம். எல்லாத்தையும் உங்க கரத்தில் கொடுங்க. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, எல்லாத்தையும் உங்க கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை கூட, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியா மலை மேல் அமரணும், வெளிச்சம் கொடுக்கணும், ஓடு நதியா இருக்கணும், மரமா மாறணும், எல்லா நாளும் இலைகளோடு இருக்கணும். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க, உம்மோடு, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணும். உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணும். உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு. அவரோடு இருந்தீங்கன்னா பயமெல்லாம் போயிடும், கலக்கமெல்லாம் மாறும், அவரை போல மாறுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம். உம்மோடு இருக்கணும். அதுக்குதான் இந்த ஆராதனை. எங்கேயோ வந்தன் இல்ல, அவரை போல மாறுகிற நேரம் அது. உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே செய்யா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியில், ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியில், ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் கனிகள் கொடுக்கணும். உம்மோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணும், உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணுமே இயேசையா, உம்மை
உலகின் பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. சொல்லுங்க, உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையை என் கண் முன்பை ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையை என் கண் முன் வைத்து ஓடி ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க, உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவு பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பனாகணுமே. நான் இரவு பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பனாகணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, உம்மை போல் மாறணும். உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இசையா, இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, உம்மை போல் மாறணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. நான் விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு ஆராதனை வேளையில ஆண்டவர் இந்த கிருபையை தரும்படியா எதிலெல்லாம் நான் மாறணும், எதிலெல்லாம் மாறணும், எதிலெல்லாம் மாறணும்ப்பா எனக்கு வெளிப்படுத்துங்க. அதில் நான் அதிகமாகணும். இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. உம்மோடு இருக்கணும். எந்த இடத்துல குறைவுள்ளவனாக இருக்கணும், இன்னும் தெரிந்தவனாக மாற தொடர்ந்து பிரயாசப்பட. உம்மோடு இருக்கணுமே. உம்மை போல் மாறணும் இயேசுவே. உம்மை போல் மாறணுமே. தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து செய்யணும். உம்மோடு தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து ஓடணும், உம்மை போல் இயேசுவே. உம்மோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணும். உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே இசையா, உம்மை போல் மாறணுமே. நீர் என்னோடு இருக்கும்போது, நீர் என்னோடு இருக்கும் என்னாலும் வெற்றி வெற்றியே, நாளும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு
இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. என்னால முடிச்ச எழுப்பி நின்று குடியிலே அமர்ந்து பாடுங்க ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா? மலைகளை தாண்டிடு. எழும்பி நின்று பின்னாடி எழும்பி நின்று பாடுங்க. பள்ளங்களை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன். எழும்பி நின்று பாடுவோமா? முடிஞ்சா எழும்பி நின்று பாடு. மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், காடும் பள்ளங்கள். சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட தயவென்னை. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். இயேசு உண்மை உள்ளவர், இயேசு உயிர் உள்ளவர், இயேசு எனக்காக செய்கிறவர். சொல்லுங்க வெறும் கையாய் நான் இரு பரிவாரங்களை எனக்கு தருகிறவர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், எனக்கு தந்தீரே. எல்லோகேல் எல் எலோகேல் எல் எலோகேல் எல் எலோகேல். உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன், தயவென்னை. உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன். வெட்கப்படலப்பா, வெட்கப்பட விட மாட்டீங்க. திக்கற்றவர்களாக விடேன். வெறும் கையாய் நான் ஓ இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் எல்லாம் வெறும் கையை மாற்றுங்க, எல்லாம் வெறும் கையை மாற்றுங்க. எல்லோகேல் இயேசுவின் நாமத்தினால 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தை செஞ்ச பொழுது 12 கூடை நிறைய மீதம் எடுக்க செய்து வெறும் கையோடு நின்று சீஷர்கள் கையில பாஸ்கெட் ஆஃப் மிரக்கிள் அற்புதத்தின் கூடையை கொடுத்த தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதத்தின் கூடை, அற்புதத்தின் கூடை இயேசுவின் நாமத்தினால வெறும் கையோடு நிற்கிற உங்க பிள்ளைகளுடைய கைகள்ல அற்புதத்தின் கூடைகளை ஏந்துகிற கைகளாக, தூக்கி சுமக்கிற கைகளாக, பல காரியத்துக்கு அதிகாரிகளாக இயேசுவின் நாமத்தினால எல் எலோகேல் எல் எலோகேல் எல் எலோகேல். காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் கலங்கின எனக்காக இறங்கி வந்த தெய்வம் அவர்.
காயப்பட்டு நின்றேன், காயப்பட்டு ஓ எந்த கவலை என்னுடைய வசனத்தை திருட நினைக்குதோ, உடன்படிக்கை என்னோடு செய். இழந்திட்ட யாவையும் திரும்ப அளிக்கிற ஆண்டு இந்த மாதம், திரும்ப அளிக்கிற மாதம். இயேசுவின் நாமத்தினால அந்த கிருபை பெருகட்டும். அந்த வசனத்தின் விதை உடைக்கப்படுவதாக. சொல்லுங்க, காயப்பட்டிருந்தேன், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வருகிறார் அவர். ஓ காயப்பட்டு உன் காயங்களை கட்டி அணைக்க, திராட்சரசம் பூசி பலன் கொடுக்க, இயேசுவின் நாமத்தினால உடன்படிக்கை, உடன்படிக்கை. எந்த சோர்வு, எந்த பலவீனம் அவருடைய வார்த்தையை அழிக்க வருகிறதோ எல்லாவற்றையும் இந்த உடன்படிக்கை. இதுதான் இந்த ஆராதனை நேரம். ஆண்டவர் புதுப்பிக்கிறார் ஐயா, சிஸ்டர் புதுப்பிக்கிறார், பிரதர் புதுப்பிக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் அவர், உடன்படிக்கையின் தேவன், சொன்னதை காப்பாற்றுகிற தெய்வம் அவர். உமை துதிப்பேன். எந்த காயம், எந்த வழி பெருசா இருக்குதோ தெய்வமே, உங்க கரம், உங்க கரம் பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். இயேசுவே, இயேசுவே, Elohim, Rikabalada Rigalaba, Rishagabalada Rigalaba. Oh, yeah, Elohim, உம்மை துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு ஓ நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ரெண்டு கைகளை, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து நன்றி நன்றி ஐயா, நன்றி கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் பலன் தந்திரையா, பல தந்திரையா. இயேசுவே, அவருடைய பலன் எல்லா பலவீனங்களையும் தாண்டி வருகிற பலனாக இருக்கிறது. சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளா சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான், எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை
எபினேசர் நீர்தானே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் எப்படிப்பா நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து, இதுவரை இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, இயேசுவே கோடி கோடி நன்றி, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய். துதிக்கின்ற போது நீங்க நன்றி நன்றின்னு சொல்லும் பொழுது அவர் இறங்கி வருகிறார், அதன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடு வாங்கப்பா, வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடு, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரனை கண்டீரே, எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, எல்ரோயி
என்னை கண்டீரே. ஆராதனை ஆராதனை உம எபினேசரே, எபினேசரே உதவி நீ. ஆராதனை ஆராதனை உம எல்ரோயி, என்னை கண்டீரே. எல்ரோயி என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை சொல்லுங்க. துதிக்கின்ற போது, துதிக்கின்ற போது இறங்கிடு. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லா துதியும் கனம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். உமக்கே துதி கனம் யாவற்றையும் செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிறிது நேரம் நாம் ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு தேவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த இடத்துல 2-3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ நான் அந்த இடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த தேவையை நமக்கு பூர்த்தி செய்து கொடுக்கும்படியாக, அவருடைய சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேறும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நல்ல பாரத்தோட இந்த சீட்டின் காரியங்களை கர்த்தர் சந்திக்கும்படி. இதுவரைக்கும் 3,10,000 செலவாகி இருக்கிறது. இன்னும் மேலே அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு மேலே சீட், ரூஃப் ட்ரெஸ்ஸிங்க்கு மேலே சீட் போடப்படுகிற அந்த சீட் விலை 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அதை தொடர்ந்து கீழே கிரவுண்டு பேவர் பிளாக் என்று சொல்லப்படுகிற அந்த பிளாக் ஃபினிஷ் பண்ணுவதற்கு ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம், இன்னும் 6 லட்சம் தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். 6 லட்சம் தேவைப்படுகிறது. பாரத்தோடு ஜோமனும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் எங்களை ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு வல்லமை, ஒரு புது பலன், ஒரு ஆரோக்கியம், ஒரு சௌக்கியம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, புதிய கிருபையினால் எங்களை அலங்கரிப்பீராக. புதிய தரிசனத்தினால் எங்களை அலங்கரிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு காரியத்தை, ஜெயத்தை கட்டளையிடும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜோமனோமா. இந்த 6 லட்சத்தை கர்த்தர் சந்தித்து கொடுக்க போவதற்காக, இந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுக்க போவதற்காக, இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இதை திறந்து வைக்க, இந்த ஆராதனையை அனுசரிக்க, அங்க மக்கள் நின்று ஆராதிக்க கர்த்தர் இதை ஜெயமாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் இந்த காரியத்தை கைகூடி வரும்படியாக, கர்த்தர் இந்த காரியத்தை கைகூடி வரும்படியாக, கர்த்தர் இந்த காரியத்தை கைகூடி வரும்படியாக அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை நம் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐரின் இதுக்காக ஒரு ஜோமன் சுருக்கமா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. பரிசுத்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலையிலும் அப்பா எங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிற நம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா.
அப்பா இந்த நாளிலும் அப்பா எங்களுக்காக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இதுவரை எங்களை நடத்தின தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே இந்த தேவைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே ஐஸ்வர்யர் நீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இதற்கு அப்பா ஆண்டவரே இது அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே இந்த தேவையை நீர் சந்தித்தருளும் அப்பா. ஆண்டவரே எங்களை ஆச்சரியமா இதுவரை நடத்தினவர் நீர் அப்பா. இனியும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த தேவையை நீர் சந்திக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த தேவையில தம்முடைய மகிமையை விளங்க செய்ய போவதற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரம், ஆண்டவரே இந்த கைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், சரீர பிரகாரமாக போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த கைகளின் மூலமாக ஒரு விருத்தியை கட்டவிழ்ப்பீராக, ஒரு மேன்மையை கட்டவிழ்ப்பீராக. ஆண்டவர் ஒரு நிறைவை கட்டவிழ்ப்பீராக. ஒரு நிறைவை நாங்கள் கண்டுகொள்ள தேவன் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. கர்த்தாவே இரக்கம் செய்வீராக. கர்த்தாவே ஒரு பதிலை கர்த்தர் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா கடன் பிரச்சனை மாறட்டும். எல்லா குடும்ப சுமைகள், ஆண்டவரே பாரங்கள், கவலைகள், பயங்கள், தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாத்தையும் ஆண்டவரே ஜெயித்து வருகிற கிருபையை தாங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி உயர்த்தப்பட்ட கைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற பலன், சத்துருக்களை முறியடிக்கிற ஒரு வல்லமையை கொடுக்குறீங்கல்ல. உங்க முன்னாடி ஆண்டவரே மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்ட பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்துருக்கள் முழுவதுமாக யோசுவாவின் மூலம் முறியடிக்கப்பட்டதை போல, அமலேக்கியர்களை முழுவதுமாக முறியடிக்க தேவன் இரக்கம் செய்ததை போல இந்த காலை நேரத்தில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கைகள்லையும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பீராக. சத்துருக்களை வாழ்க்கைக்கு ஆண்டவரே விருத்திக்கு மேன்மைக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிற சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கீழ்ப்படுத்துகிற அந்த வல்லமையை கர்த்தர் கட்டவிழ்ப்பீராக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் அவன் செய்ய போறதற்காக நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருமண தடைகள் ஸ்தோத்திரம், குழந்தை பாக்கியங்கள் ஸ்தோத்திரம், வேலை கிடைக்க முடியாத நிலைகள், அடுத்த நிலைக்கு செல்ல முடியாத நிலைகள், இப்படி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு என்னென்ன செல்வதற்கு தடையாக இருக்குதோ, நம்முடைய குறைவுகளாக இருக்கலாம், சாபங்களாக இருக்கலாம், அல்லது என்னென்ன தடை இருக்குதோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் சபை நடுவில் திருமணங்கள் நடக்க உதவி செய்வீராக. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணங்கள் நடக்க உதவி செய்வீராக. வேலைகள், நல்ல வேலைகள் ஆண்டவரே, படிப்புக்கேற்ற வேலை, நல்ல தகுதிக்கேற்ற வேலை ஆண்டவரே, வேலைக்கேற்ற சம்பளம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உயர்வு, இவைகளை கர்த்தர் தேடி வர பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேலை இல்லாத நிலைமைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே போதுமான சம்பளம் இல்லாத நிலைமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அதில் ஒரு விடுதலையை தரும்படியாக, அதில் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி. சிஸ்டர் டெபரால் வாங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலையில் ஒரு முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஸ்தோத்திரம், எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற நிலைமைகள் மாறும்படி நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த தகப்பனே. அப்பா அந்த வேலையிலும் கூட ராஜா ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தாவே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஏற்ற வேலையில் ஆண்டவரே அதினதின் காலத்தில் நேர்த்திய செய்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாக கர்த்தர் ஆண்டவரே படிப்புக்கு தகுந்த வேலையில் கர்த்தாவே போய் ஆண்டவரே ஒரு மேன்மையை காண ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை காண ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காண ஆண்டவரே, உலகத்துக்குரியவைகள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அவங்க ஆவிக்குரிய ரீதியிலும் ஆண்டவரே ஒரு மேன்மையை காண கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை சப்பா, அவங்க ஆவினாலாக கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. 2 மீனை கொண்டு 5000 பேர் ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகள் ஆண்டவரே சிறு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா தொகை வாங்கினாலும் கர்த்தாவே நீர் அதை மென்மேல் நீர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா
உங்கள் நாமத்தை உயர்த்த, உங்கள் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, உங்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரை கொடுக்குற கரங்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரை வர வர விருத்தி அடைய, தாவீது எப்படி ஆண்டவரை வர வர விருத்தி அடைந்தாரோ அதுபோல் ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலை ஸ்தலங்களாகட்டும் ஆண்டவரே, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாகட்டும், கர்த்தரை ஆண்டவரே இந்த நாளில் அவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு விருத்தியை காண கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் ஒரு விருத்தியை, வேலைகளை கொடுக்க, காரியங்களை கைகூடி வர பண்ண உதவி செய்ய போவதற்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு விசேஷித்த வார்த்தை, எல்லாமே விசேஷம்தான், ஆனால் இந்த மாதத்தில் எசேக்கியேல் 37:14 வசனத்தை நமக்கு கொடுத்தார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உங்களை நான் உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்குள்ள வைக்க விரும்புகிறார். இன்னொரு பக்கம் அவரே நமக்குள்ள வருகிறார். இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எது அந்த உயர்வுகளுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறதோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற காரியத்தை வைக்க விரும்புகிறார். இப்படி அந்த வசனத்தை யோசிக்க யோசிக்க ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கும் இந்த காலை நேரத்தில் சங்கீதம் 51 10, 11, 12 போன வாரம் அந்த வசனத்தில் நாம் சில காரியங்களை தியானித்தோம். இந்த ஆவி எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி, இந்த ஆவி எப்படிப்பட்ட தன்மையை கொண்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆவியை குறித்து சொல்லும் பொழுது, நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவி, உற்சாகமான ஆவி. போன வாரம் நிலைவர தன்மை, இந்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு நிலைவர தன்மையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஒரு நிலைப்படுகிற ஒரு அனுபவம், இங்க அங்க அங்க இங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஓடிட்டே இல்லாம நிலைச்சு வேரூன்றி கனி கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு மரம் காற்றில் அடிக்கப்படும் போது பலன் அடையுதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. புயல் அடிக்கும்போது மரங்கள் பலன் அடைகிறதா. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறீங்க, அதனுடைய எக்ஸாக்ட் டேர்ம் எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் ஒரு புயலை ஆண்டவர் தேசத்தில் அனுமதிக்கும் போது, வயல் நிலங்களில் புயல் அடிக்கும் போது வாழை மரம்லாம் அப்படி சாஞ்சிரும், வாழை மரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் சயின்டிஃபிக்கலி புயல் அடிக்கும்போது மரத்தினுடைய அந்த வேரும் அதனுடைய அந்த பாடியும் பலன் அடைவதற்காக புயல் அனுப்புகிறார். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுப்புகிற புயல் உங்களை என்னையும் நல்லா வேரூன்றுவதற்கு அனுப்புகிறார். நம்ம நல்லா வேரூன்றணும். எந்த மரம் நல்லா வேரூன்றி இருக்கிறதோ அந்த மரம் அசைக்க முடியாத ஒரு மரமாக இருக்கு. வேறு இல்லாத மரம் தான் டப்புன்னு சாஞ்சு. நீங்களும் நானும் வாழை மரம் மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் ஆலமரமாக இருக்கு. நம்மெல்லாம் ஆழ பிறந்தவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும், நீயும் நானும் ஆழ பிறந்தவங்க, ஆழ பிறந்தவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அப்படிதான் படைத்திருக்கிறார். அவருடைய ஆளுகையை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ பிறந்தவங்கல்ல, நம்ம ஆழ பிறந்தவங்க. ஹல்லேலூயா. இந்த ஆளுகையை கர்த்தர் இந்த ஆவியில் வைத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு வித்தியாசம் உண்டு. அங்கே ஒரு அனல் உண்டு, அங்கே ஒரு உயிர் உண்டு. அதைத்தான் சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உங்களுக்குள்ள அந்த கனியை கொடுக்க முடியும். எந்த வெறுமை, எந்த சோர்வு, எந்த இயலாமை, எந்த கவலை, எந்த பயம் அந்த வேற அரித்து கொண்டு இருக்கிறதோ, நம்ம நினைக்கிறோம் கவலைப்படுறதுனால
பெருசாக எனக்கு எந்த தாக்கமும் நடக்கிறதுல நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த கவலைப்படுறதுனால ஆண்டவர் விதைக்கிற விதைய இந்த கவலைங்கிற பூச்சி, கவலைங்கிற வெட்டுக்கிளி, கவலைங்கிற முசுக்கட்ட பூச்சி, கவலைங்கிற பச்சை புழு இந்த விதையை அரித்து கொண்டு இருக்கிறது. பயப்படுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களை அறியாமல் உங்கள் மனசில் வலையை பின்னிட்டு இருக்கிறீங்க, ஒரு கண்ணியை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. பயப்படுறதுனால, கவலைப்படுறதுனால நம்மளே உள்ள இருக்கிற விதைய இந்த மாதிரி புழுக்களை உருவாக்கி எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, வசனத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளை அறியாமல் நம்மளே ஒரு வலையை பின்னி நாம்ளே போய் மாட்டிக்கிறோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இந்த பயம் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு கண்ணியை உருவாக்கும். நம்மளே ஒரு ட்ராப்பை, யோபு சொல்றது மாதிரி, நான் பயப்பட்டது எனக்கு நடந்துருச்சு. நம்மளே அதை யோசிக்கிறோம், உள்ள நம்மளே கண் வச்சு மூக்கு நடந்திருக்க. சும்மா எவனோ ஒருத்தர் சொன்னதை கேட்டுட்டு நம்மளே அதை உருவாக்கி அப்புறம் கடைசியில் பார்த்தா நடந்துருச்சு. எப்படி நடந்துச்சு? நீ தான் உருவாக்கலை. உனக்கு கொடுத்த ஆளுகையை நீ கரெக்டாக பயன்படுத்தலை. உனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நீ என்ன பண்ணல, சரியான விதத்தில் உபயோகப்படுத்தலை. நீ பேசியிருக்கணும். ஜீவனுள்ள வார்த்தையை சரியான விதத்தில் பேசியிருக்கணும். நீ பேசாம அமைதியாக இருந்ததுனால களைகளை விதைச்சு களைகளை வளர செய்கிறா. ஆனால் இந்த ஆவியானவர் உள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா, விதைகள் வளருகிறது. கவலை விதையை அரிக்குது. ஆவியானவருடைய வல்லமை விதைகளை வளரச் செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் நிலைவரமான ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தலைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அந்நிய பாஷை ஞாபகம். இந்த அந்நிய பாஷையை ஒரு சிலர் பேசுறவங்களை பார்க்கும்போது, இப்போ அம்மா மாதிரி புது ஆட்கள்லாம் வரும்போது, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அந்நிய பாஷைக்காக காத்திருக்கிறவங்க இந்த பேசுகிற நபரை பார்க்கும்போது ஏதோ கைவிடப்பட்டவர்களை போல இருப்பாங்க. ஆண்டவர் என்னை மறந்துட்டார் போல, ஆண்டவர் எனக்கு இந்த வரத்தை கொடுக்கல போல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்டவர்களை போல அந்த பாஷையை பேசும்போது இவங்களுக்கும் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமை போல இருக்கும். ஆனால் இந்த அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம். இது மட்டும்தான் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்படலை. இதுவும் ஒன்று என்பதை அவர் காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள வரும்போது ஒரு பலன் வரும். நீங்க எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லா இடத்துலையும் என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு பலன் வரும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா, இவர் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற சில காரியங்களை காண்பித்து இன்னைக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். இங்கே பிரசங்க நேரம் 35லேருந்து 40 நிமிஷம் தான், சீக்கிரம் முடிச்சிருவேன். அதனால 1 மணி நேரம் இருந்துரும் அப்படின்னு பயப்படாதீங்க. ஆமா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சரி, வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்குது. இன்னைக்கு ஒரு பேர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். we have one God. நமக்கு ஒரே தேவன், ஒரு கடவுள் தான், 3 விதத்தில் இருக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு அவரை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இவர் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம். 17வது வசனத்துல அவர் என்ன செய்கிறார்னா, உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அவரை அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசு வராருன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? போடா லூசுன்றுவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க?
நீயும் உங்கள் இயேசுவும் உங்களோட இருங்க, அவரு நானும் வர நான் டவுசர் போட்ட காலத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்னும் வந்த மாட்டு தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறவங்க கொள்ளாதவங்க இப்படி பல நிலைகள்லாம் இருக்குது. உலக மக்கள் இந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நம்பாததுனால இவரை நம்ப முடியாது. எந்த ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை நம்புறானோ அவனுக்குள்ள மட்டும்தான் இவர் கிரியை செய்ய முடியும். இந்த வார்த்தை தான் அந்த ஆவியா இருக்கிறார். எந்த ஒரு நபர் இந்த வார்த்தையை நம்பும் போது இந்த ஆவியின் வல்லமை அந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்ய, என்ன கிரியை செய்யும்னா உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். இந்த தேவனை நம்ம நம்பி வந்திருக்கிறோம், இவரை சார்ந்து இருக்கிறோம். அவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை நம்பி இந்த வார்த்தையை கேட்கிறல்ல, இந்த வார்த்தையை கேட்கும்போது உனக்குள்ள என்ன செய்யுதுன்னா இந்த ஆவியின் வல்லமை உனக்குள்ள உன் வாழ்க்கைய நீ திக்கு முக்காடி அல்ல தலை நிமிர்ந்து நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன நம்பி இந்த வார்த்தையை கேட்குறீங்க, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். உலகம் புயல் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போது, உலகத்துல பஞ்சம் வரும்போது, உலகத்துல பல அசாதாரணமான காரியங்கள் நடைபெறும் பொழுது, வாழ்க்கையை சீரழிப்பதற்கான சம்பவங்கள் நடக்கும்போது உலகம் திக்கற்றவர்களாக விடும். உலகம் திக்கு முக்காடி போகும். உலகம் பதில் தெரியாமல் நிற்கும். ஆனா இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒரு உலகத்தான போல இருக்க மாட்டீங்க. பயந்து போய் நடுங்கி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்கு முக்காடினவர்களாக இல்ல, திக்கற்றவர்களாக விடாமல் அவர் நம்மோடு கூட இருந்து தலை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23வது வசனத்துல சொல்லும்போது, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருக்கார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது தேவனுக்கும் உங்களுக்கும், கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு மனம் ஏற்படுகிறது. என் வழி தனி வழி இல்லை, என் வழி அவர் வழி. அவர் என்ன சொல்றாரோ அது அங்க நடக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படியே தனி வழியில கூட்டிட்டு போக மாட்டார். அவர் என்ன சித்தத்தோடு உங்களை உருவாக்குனார், எந்த நோக்கத்தோட உங்க இதய துடிப்பு இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்குதோ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய இதய துடிப்பு நின்று போச்சு. இன்னைக்கு எத்தனையோ பேர் மூச்சு விடணும்னு நினைக்கிறாங்க, மூச்சு விட முடியல. இன்னைக்கு எத்தனையோ பேர் பணம் காசு வச்சு என்னென்னோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் விலையில்லாமல் எந்த விதத்துலையும் ஒரு என்ன சொல்றது பில் கட்டாமல் சுவாசத்தை கொடுத்து கை கால் பலனை கொடுத்து நடக்க வச்சு ஓட வச்சு, அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களை வச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அதை நான் அறிந்து கொள்றதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக எனக்கு வேணும். கடவுளோடு நான் இணைக்கப்பட 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 15 வாசிங்க. யோவான் 15. யோவான் 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறதில்லை, செய்கிறதை அறிய மாட்டான், சிநேகிதர் என்றேன், ஏனெனில் கேள்விப்பட்டதை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. உங்களை எப்படி கூப்பிடுறாரா? மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் சிநேகிதியே, என் சிநேகிதனே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் சிநேகிதனே. வேலைக்காரனே கூப்பிடலையா? ஆரம்ப நிலை ரட்சிக்கப்படும் போது வேலைக்கார், ஊழியக்கார். இப்ப அவரோடு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது இந்த உறவு அடுத்த நிலைக்கு போகுது. எப்படி ஒரு மேல், ஒரு புருஷன் அப்படிங்கிற நிலையிலிருந்து கணவன், ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் அப்படிங்கிறது ஒரு கணவன், ஒரு சாதாரணமான மனுஷி அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு மனைவி, ஒரு அடுத்த கட்ட நிலை, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, இப்படி ஒரு ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி. அதை போல இந்த உறவுல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு முன்னேற்றத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிற நிலையிலிருந்து என் சிநேகிதனே. இது எங்க நடக்குதுன்னா இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது என்னைக்கு அவருக்கு பிரியமா நீங்களும் நானும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க 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 என்ன ஆகுதுன்னா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு.
ஆனா இந்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள என்ன ஆகும்னா, துரோகியே, பாவியே, கொலையாளியே, இந்த சத்தம் நமக்குள்ள கேட்கும். நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி கூப்பிடுற மாதிரி இருக்கும்? துரோகியே, எத்தனே, கல்லனே. ஆனா ஆண்டவர் அப்படி கூப்பிட மாட்டார். இந்த உறவுல பலப்படும் போது அந்த சத்தம் என்ன சிநேகிதனேன்னு அழைக்கிற சத்தமா எனக்கு கேட்கும். இந்த உறவுல பலப்படும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது இந்த உறவு பலப்படும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவரோடு ஒரு ஒருமனை ஏற்படும். நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி, என்ன சிஸ்டர், நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி நான் என் வீட்டோட ஒருமனமாக இல்லைன்னா அப்போ அது உண்மையான ஆவியானவரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி வருது. இங்கே அவர் சொல்கிறார், நான் வரும்போது நீ தேவனோட ஒருமனமாவ. நான் தேவனோடு ஒருமனமாகும்போது என்னை போடுற இடத்துல, என்னை உட்கார வைக்கிற இடத்துல, என்னை எங்கெல்லாம் போடுறாரோ அங்கே எல்லாமே அந்த ஆவியின் வல்லமை வரத்தான் செய். எல்லாம் எலும்பு 216 எலும்பு, உங்கள் சரீரத்தில் 216 எலும்பு, உங்கள் சரீரத்தில் 216 எலும்பு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் அனுப்புகிறார். இதெல்லாம் ஒன்று சேருமா, இதெல்லாம் உயிர் அடையுமான்னு கேட்குறார். எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பேசுகிறார். இந்த வார்த்தையை பேசும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு சேனையாக எழும்புது. இன்னைக்கு உங்களை என்னையும் சேனையை உருவாக்குவதற்கு ஆண்டவர் கொண்டு போகிறாரு. ஒண்ணுமே பிரயோஜனமே அற்றதை பிரயோஜனப்படுவதற்கு இந்த ஆவியானவர் வரார். இந்த ஆவியானவர் உள்ள வர்றதுக்கு எதுக்கு அடையாளம்னா, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல வாய்ப்பு உண்டுன்னு காண்பிக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கிறார். சாத்தியம் மற்றதை சாத்தியம் சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஆவியானவர் வரார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13:14. ஆமா, டிஸ்க்ளைமர். இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அவ்வளோதான் பிரசங்கம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பி போயிடாதீங்க. ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்க, இந்த சத்தத்தை கேட்கும் போதே இது ஆராதனை முடியும் போது என்ன பண்ணிடும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, சோத்திரம் ஆமேன்னு படப்படன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஐரன் ரெடி ஆயிட்டியா? இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு நீங்க ஒரு நாள் யோசிச்சதில்லை. நமக்கு என்னன்னா ஆராதனை முடிஞ்சிருச்சு, ஆனா இது இனிதான் ஆராதனை ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இந்த யூனியன் இங்கேயோட முடியல, 11:30 இந்த ஆராதனை முடியல, இனிதான் ஆராதனை ஆரம்பிக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஆராதனை நடக்கும். யாரோடன்னா அவரோட நீங்க உறவாடு. இந்த உறவு அவரோட ஆரம்பமாகுது. இங்க பரிசுத்த, இங்க ஆண்டவர் நம்மோட உலாவிக்கிட்டு இருக்கிறார், நம்மோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த வார்த்தை பலப்படுத்துது. இந்த பரிசுத்தவான்கள் பக்கத்தில் ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு பலன், நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது பலன். இப்போ இந்த இடத்துல பலப்பட்டு வெளியே போகும்போது இந்த ஆராதனை ஆரம்பமாகும். இதில் 2 விஷயத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்னா, ஒன்று அவருடைய கிருபை. யாருடைய கிருபைனா இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவின் கிருபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் கிருபைன்னா என்னது? அவருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இளைய குமாரன் கதை உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க, மூத்த மகன், இளைய மகன். மூத்த மகன் அப்பா சொல்றதை கேட்டுட்டு வீட்டிலே இருந்தார். இளைய மகனுக்கு இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு எழுதி வாங்கிட்டு போயிட்டார். இப்போ இந்த வாங்கிட்டு போன பணத்தை வச்சு என்ன பண்ணுறாரு, ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கல. எல்லாம் நண்பர்களுக்கு சேவை செஞ்சு, இவர் பாவம் செஞ்சு, துரோகம் செஞ்சு எல்லாம் வேஸ்டாக போச்சு. இப்போ வாங்கின பணம் எல்லாம் போச்சு, ஒன்றுமில்லாமல் போச்சு. இப்போ கடைசியில் பன்னியோட தவிடு சாப்பிட்ற நிலைமைக்கு போயாச்சு. அங்கே போய் அந்த பன்னியோட தவிடை சாப்பிட போகும்போது தான்
அந்த வீட்டின் உரிமையாளர், அந்த பண்ணையின் உரிமையாளர் அவனை அடித்து விரட்டுறார். அப்போ யோசிக்கிறான், ஐயோ நம்ம அப்பா வீட்டில் இருந்திருந்தா சாதாரண வேலைக்காரங்களுக்கு கூட என்ன இருக்குது, நல்ல மதிப்பு இருந்துச்சே, இன்னைக்கு இப்போ நான் இதெல்லாம் இழந்து போய் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை தேத்திக்கிறான். தேத்திட்டு என்ன பண்ணுறான், இனி நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு பிள்ளையா இல்லை, நான் ஒரு வேலைக்காரனா உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு உள்ளே போகிறார். உள்ளே போகிறப்ப அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவர் பாட்டுக்கு மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாரு, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துறாரு, ஷூவை கொடுக்குறாரு. அவருக்கு இருக்கிறதுல என்ன ஃபஸ்ட் கிளாஸாக செய்யணுமோ, ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அவருக்கு செஞ்சு அழகுபடுத்தி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு விருந்து அடித்து கோலாகலமாக மாறிடுச்சு. இப்போ யூத முறைப்படி இந்த மாதிரி மகனுக்கு என்ன செய்யணும்னா கல் எறிஞ்சு கொல்லணும். என்ன 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 பண்ணணும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அநேக சமயம் நீங்களும் நானும் செய்யற தப்புக்கு பெரிய தண்டனை தான் உண்டு. ஆனா ஏசப்பா அவருடைய கிருபையினால உங்களுக்கு அதை கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலைமை, இது நமக்கு ஒரு தண்டனையை வச்சிருக்கு. இந்த தண்டனையை தான் உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக இயேசு சாமி அந்த சிலுவையில் எடுத்துக்கொண்டார். இது மட்டும் இல்லை, இவர் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லை, இப்போ அவர்கிட்ட இருக்கிற நல்லதை உங்களுக்கு கொடுக்குறார். அவர் சுத்த கண்ணர், பாவம் செய்யாத ஒரு தேவன். அவர்கிட்ட இருக்கிற நீதியை எனக்கு கொடுக்குறார். இப்போ அவரிடத்தில் இருக்கிற நீதி இப்போ எனக்குள்ளே வந்ததுனால நான் என்ன பண்ண முடியுதுன்னா அந்த பிதாவாகி தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஐக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஐக்கியம் சாதாரண ஐக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் தேவனோடு ஒருமனமாகிறீர்கள். எப்படி ஒருமனமாகிறோன்னா, என் தலைவிதியை, என் தலையெழுத்தை அவர் எடுத்துட்டு அவர் மேலே இருக்கிற நீதியின் எழுத்துக்களை எனக்கு கொடுத்து என்னை ராஜாக்களோடு உட்கார வச்சு அவர் பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அழகுபடுத்தி அவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரனாக மாற்றிட்டார். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ராஜாவாக இருக்கிறீங்க. என்ன பாருங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் ஒரு ராஜா. சொல்லுங்கள், நான் ஒரு ராஜா. இப்போ உங்கள் ராஜ்யத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், மோசமான தப்பு பண்ணிட்டான். இப்போ அவனை நம்பி திரும்பவும் அவன் கையில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஆனால் தேவன் பாருங்க, திரும்ப நம்மளை நம்பி அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறார். அவருடைய அன்பை நமக்கு திரும்பவும் கொடுக்குறார். எதனால் கொடுக்குறாருன்னா, நீ அடுத்த நிலைக்கு வரணும், அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வரணும். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம மறந்துடுறோம், அவரை நேசிக்கிறதுக்கே மறந்துடுறோம். இப்போ மறக்கிறதுனால என்ன வருது, தேவையில்லாத உள்ள வந்துடுது. பாவ உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி, இந்த மனசாட்சி, அந்த மனசாட்சி, இதெல்லாம் உள்ள வந்து என்ன பண்ணுதுன்னா அவருடைய இந்த இணைப்பிலிருந்து நம்மளை துண்டிச்சிருது. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது 3 விஷயம் நடக்குது. 3 விஷயத்தை உணர்த்துறார். 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க, சத்தமா வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வர முடியாது. நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், சொல்லுங்க பாவத்தை குறித்தும், சத்தமா சொல்லுங்க, பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது இருக்கும்போது 3 விஷயத்தை உணர்த்துறார். முதல்ல பாவம், அப்புறம் நீதி, அப்புறம் என்ன உணர்த்துறாரு, நியாய தீர்ப்பு. இதில் ஏதோ ஒன்று விட்டுட்டா கூட பிரச்சனை. இப்போ பாவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ செக்கினா பேர் எடுத்துக்கலாம். செக்கினா, நீ செய்கிறது தப்பு. உங்களை பார்க்குற நேரம் எல்லாம் உங்களை பார்த்து, நீ செய்கிறது துரோகம், நீ பண்ணுறது அநியாயம், நீ எதுவுமே சரியாக செய்கிறது தப்பு 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 தப்புன்னு உணர்த்திட்டே இருந்த என்ன இருக்கும், அடுத்த தடவை ஒன்றும் செய்ய மாட்டேங்க, இந்த பக்கமே வர மாட்டேங்க, ஓடியே போயிடுவீங்க. உன்னை பார்க்குற நேரம்லாம்
தப்பு தப்பு தப்பு, செய்யாது 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 இப்படியே சொல்லிட்டு இருந்தா உங்களால் அடுத்து அந்த வேலையை செய்ய முடியுமா? அடுத்து இந்த ஆண்டவரை நேசிக்க முடியுமா? அவர் பக்கத்தில் வர முடியும்? இவர் வாய் திறந்தாவே செய்யாது, பண்ணாது பண்ணாது பண்ணாது, என்ன இருக்கும்? நமக்குள்ள சோர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் பாவத்தை மட்டும் சொல்றது இல்லை, நான் பாவத்தை மட்டும் கேட்டுக்கிறேன், என் மேலே தான் தப்பு. அவர் மூணுத்தையும் தான் உணர்த்துறாரு. ஏன் காது ஒன்றை மட்டும்தான் கேட்குது. இது ஒன்றை மட்டும் கேட்கறதுனால நான் என்ன பண்ண முடியறதில்ல, சமூகத்துக்குள்ளே வர முடியறதில்ல. ஒரு சோர்வு வந்துடுது, என்னால் ஜோம் பண்ண முடியறதில்லை, என்னால் ஒரு பக்கத்தில் வர முடியறதில்லை. இந்த ஒரு சத்தத்தை மட்டும் கேட்கறதுனால. இப்போ இன்னொரு பக்கம் நீதியை மட்டும் உணர்த்துறான்னு வச்சுக்கோங்க. இந்த நீதியை மட்டும் உணர்த்துறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நான் சுயத்தில் போயிடுவேன். என்னால் செய்ய முடியும், ஆண்டவர் எனக்கு இதை உணர்த்துறார், நான் பெரிய ஆள், நான் யார் தெரியுமா, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு 2 கொம்பு முளைச்சு. இதுவும் பெரிய பிரச்சனை. இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா இயேசு செஞ்சது உங்களுக்கு என்னன்னு தெரியாது, நீங்கள் பரலோகம் வர முடியாமல் போயிடும். நான் எல்லாம் செய்ய முடியும், ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், என்னுடைய ஜபத்துக்கு பலன் உண்டு, இது மட்டும் இருந்தாலும் பிரச்சனை. இப்படி ஒன்னொன்னுத்துலேயும் ஒன்றை மட்டும் உணர்த்தினோம்னா பிரச்சனை. இப்போ பாவத்தை ஆண்டவர் உணர்த்துறாருன்னா அது கூட என்ன உணர்த்துறாரு, நீதியை உணர்த்துறார். நான் உனக்கு என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறேன், நீ துரோகி தான், நீ பாவி தான், உன்னால் முடியல தான், நீ குற்றவாளி தான், ஆனால் இது எல்லாத்தையும் நான் சிலுவையில் என்ன பண்ணிட்டேன், ஜெயிச்சிட்டேன். இப்போ என்னுடைய நீதியை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, நல்லா பரவாயில்ல, தட்டி எலும்பு. ஒரு தடவை தானே, இன்னொரு தடவையா பரவாயில்ல, 7 தடவை விழுந்தாலும் நீதிமான் என்ன பண்ணுவான், இந்த சத்தம் யார் யாருக்கெல்லாம் கேட்குதோ அவங்க ஒரு நாளும் அப்படியே துன்மார்க்கனை போல அந்த சேத்துக்குள்ளே கிடக்கவே மாட்டாங்க. என்னைக்கு இந்த சத்தம் கேட்குதோ சீப்போ அப்படின்னு உதறி தள்ளிட்டு ஓடி வருவான், அந்த இளையகுமாரன் ஓடி வந்ததை போல. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நியாய தீர்ப்பில் போய் நிற்கும்போது நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், சொல்லலாம், எனக்கு தகுதி இல்லை, இப்போ இயேசுவின் நாமத்தினால நான் நிற்கிறேன், இந்த பரலோகத்துக்கு அவருடைய நாமத்தினால மட்டும்தான் போக முடியும். என்னுடைய நீதினாலேயோ உங்களுடைய நீதினாலேயோ நம்மளால் அந்த நியாய தீர்ப்பை கிராஸ் பண்ணவே முடியாது. அங்கே தான் அந்த கிருபையும் இரக்கமும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி உங்கள் தலைமையில் இருக்கிற எல்லா அழிவையும் அவர் எடுத்துக்கிட்டார். நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், என்னால் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைனாட்டி அதே ஒரு சில நேரம் இந்த குற்ற மனசாட்சி நம்மளை என்ன பண்ணிடும், அப்படியே அழுத்திடும். ஆண்டவர் 3 விஷயத்தை உணர்த்துறார், பாவத்தை உணர்த்துறார், நீதியை உணர்த்துறார், நியாய தீர்ப்பு உணர்த்துறார். அதனால நீங்க தைரியமா சொல்லலாம், சிஸ்டர் இன்னைக்கு பரலோகத்துக்கு போவீங்களா? எஸ், என்னால் போக முடியும், என் ஆண்டவர் எனக்காக செய்திருக்கிறார், என்னை செய்ய வைப்பாரு, எனக்காக என்னால் முடியாத அவர் என்ன பண்ணுவார், என்னை கொண்டு செய்வாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி, இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது எப்படிப்பட்ட ஒரு வல்லமை குடும்பங்களுக்கு நடுவில், வீட்டுக்கு நடுவில் உங்களை எப்படி அவர் சிந்திக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதல் ஆராதனையில் வேற ஒரு சம்பவத்தை சொன்னேன், இந்த 2வது ஆராதனையில் இன்னொரு பிரசங்கத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். மத்தியானம் 3 மணிக்கு. மத்தியானம் 3 மணி என்ன நேரம்? சாப்பிட்டு தூங்குற நேரம். கரெக்டா? ஆமாம், வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுப்பீங்க. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பு பற்ற வச்சுருப்பீங்க, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் மத்தியான நேரம். இந்த மத்தியான நேரத்தில் தான் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்துக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க, யாருக்காவது ஜோம் பண்ணுவாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க, யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அப்போது அந்த டைமில் இங்கே ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்கன்னா, பிறப்பிலே சப்பானியாக பிறந்தவன். என்ன யாரை பார்க்குறாங்க? ஒரு பிறவியிலே ஒரு சப்பானி, பிறந்ததுலேருந்தே அவர் நடக்க முடியறது இல்லை. ஆமாம், அந்த சப்பானியை பார்க்கும்போது இவர் அவங்கள பார்க்க, அவர் இவங்கள பார்க்க, 2 பேர் கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி வச்சக்கணுமா, இவர் ஏதோ எதிர்பார்க்குறார், அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது பேதுரும் யோவான்னு சொல்கிறாங்க, நீ எதிர்பார்க்குற மாதிரி எங்ககிட்ட பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, எந்த பைசாவும் இல்லை, ஆனால் அதை விட மேலான ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டான்.
சின்ன வயசுலேருந்து நடக்க முடியாத ஒருத்தன் இந்த பேதுருவும் யோவான்னு சொன்ன இயேசுவின் நாமத்தினால சின்ன வயசுலேருந்து வேலை செய்யாத காலு, சின்ன வயசுலேருந்து வேலை செய்யாத அந்த உறுப்பு இந்த ஒரு நாமத்தை சொல்லி அப்படி தட்டி எழுப்பும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே எழும்பிருச்சு. அவன் குதிக்கிறான், ஓடுறான், சபைக்குள்ளே போகிறான், தேவனை ஆராதிக்கிறான், துதித்து பாடுறான், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன நிலைமையில் இருக்கிறது எல்லாம் இந்த ஆவியானவர் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உயிரடைகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வேலையை செய்கிறோமா? உங்களால் முடியும். இங்கே வந்திருக்கிற எல்லாருனாலே முடியும். கைகளை எடுத்து சொல்லுங்கள், என்னால் முடியும். இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட பயங்கரமான கிரியைகளை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு செய்ய போறாரு, உன்னை கொண்டு செய்ய போறாரு. உன்னை கொண்டு நடக்க முடியாதவங்களை நடக்க வைப்பாரு, பார்க்க முடியாதவங்களை பார்க்க வைப்பாரு, பேச முடியாத பேச வைப்பாரு. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். இது உண்மை. சின்ன குழந்தையில அந்த குழந்தை இங்க பார்க்குற இந்த நபர் பிறக்கும்போது கால் இல்லாம பிறந்தாரா? என் கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இந்த குழந்தை பிறவி குழந்தையாய் சப்பானியாக பிறந்ததுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை பிறக்கும்போது கை கால் எல்லாமே இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்கும், ஆனா வேலை செய்யல. இந்த ஆவியானவருடைய உயிர் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு உறுப்பை நம்ம செயல்படாமல் வச்சிருக்கிறோமோ, பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறோமோ, அது உயிரற்றதாக மாறுகிறது. இன்னைக்கு போய் என்ன பண்ணுங்க, இந்த கையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி சரீரத்தோடு கட்டி வச்சிருக்கு. நான் பார்க்குறேன், எந்த ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அது எல்லாம் உயிரற்றதாக மாறுகிறது. எந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறீங்களோ, பேரலைஸ் அந்த அட்டாக் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளட் ஃப்ளோ, அந்த மூமெண்ட் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஆன உடனே அவங்க கை அப்படியே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். யூஸ் பண்ண முடியாமல் போகிறதுனால என்ன ஆகுது, அந்த இடத்துல பிளட்டு போகாது, அப்படியே என்ன ஆயிரும்னா வீங்கிரும். இன்னும் சொல்ல போனால் அந்த நீங்கள் கையை உணர்த்துன்னு நினைப்பீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் ஆயிடுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை செய்யறதுனால தான் உயிரடையுது. இன்னைக்கு நம்ம சபை நடுவில் ஆண்டவர் நீங்களும் நானும் வேலை செய்யாததுனால தான் உயிரற்றவங்களா இருக்கிறோம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள வரங்கள் இருக்குது, உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்குது, உங்களுக்குள்ள தாகம் இருக்குது. உங்களுக்கு 2 கையை கொடுத்துருக்கிறார், 2 காலை கொடுத்துருக்கிறார், 2 கண்ணை கொடுத்துருக்கிறார், உங்களை இந்த இடத்துல நாட்டி வச்சிருக்கிறார். இது பிரயோஜனமா மாறணும்னா தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உறுப்பு வேலை செய்யாததுனால உயிரற்றதாக இருக்கிறது. இந்த உயிரை கொடுக்கறதுக்கு தான் யார் வரானா, அந்த ஆவியானவர் வரார். இப்போ இவர் வராரு. இவர் வரும்போது என்ன நடக்குதுன்னா இந்த உயிர் வருது. இப்போ இந்த உயிர் திரும்ப வேலை செய்யலைன்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடும். இன்னைக்கு சபைக்குள்ள ஆண்டவர் நம்மளை எல்லாமே ஒவ்வொரு பாத்திரங்களா வச்சிருக்கிறார். இங்க பாருங்க, ஜெப ஆலயத்தில் வெளியே இந்த ஆத்மா உட்கார்ந்துருக்கு. ஏதாவது எனக்கு கிடைக்காதா, ஏதாவது எனக்கு நடக்காதா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இன்னைக்கு சபையில் இப்படிப்பட்ட நிலைகள் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கூட்டம் எதுக்காக வராங்கன்னா, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, எனக்கு ஒரு உயர்வு கிடைக்காதா, எனக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்குறவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் சபைக்கு வெளியிருந்து வராங்க. என்னது, 2 பேர் உள்ளே வராங்க. இவங்க அந்த பிரசனத்தை உடையவங்களா இருக்கிறாங்க. இவங்க இப்படி பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நபரை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி தூக்கி விடுறாங்க. அப்போ இவன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது. அதுதான் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள ஆவியானவர். இன்னைக்கு அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது மட்டும்தான்
நீங்கள் இந்த மாதிரி ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறவங்களா மாற முடியும். இன்றைக்கி அந்த வல்லமை எனக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான், நான் மேலே சொன்னேன்ல, இந்த ஆவியானவருடைய நடத்துதல், அந்த தேவனோடு நல்ல ஒரு உறவில் இருக்கும்போது மட்டும்தான் நான் இந்த மாதிரி சபைக்கு வெளியில் இருக்கிறவங்க. இன்றைக்கி அநேக சமயம் இப்போ நீங்கள்லாம் அப்படி சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க, நானும் இங்கே சபைக்குள்ளே நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி என் மனசு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள் எங்கேயோ போயிட்டுருக்குது. சபைக்கு நான் வெளியே போயிட்டுருக்குது. இங்கே ஆள் தான் உள்ளே உட்காந்துருப்போம், கேட்குற மாதிரி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும், சத்தம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மனசெல்லாம் இட்லி வந்துச்சா வேகலையா, அடுப்பு ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணலையா, சிலிண்டரை ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணலையா, இல்லை கதவை பூட்டினா பூட்டலையா, சாவியை வச்சனா வைக்கலையா. நேற்று ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வண்டியிலேருந்து சாவி எடுக்க மறந்துட்டேன். எல்லாம் என்ன பாருங்க, என்ன கவனமாக கேரு. வண்டியிலிருந்து ஒரு மீட்டிங்கு போகிறது, இன்னொருத்தரோட போகிறோம், 2 வண்டி. சரி 2 வண்டி ஏன் போயிட்டு ஒரே வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் வண்டியை நிறுத்திட்டு சாவி எடுக்க மறந்துட்டேன். அரை மணி நேரம் பிரசங்கத்தை உட்காந்து நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் தொட்டு பார்க்குறேன், சாவி இல்லை. உயிரே போச்சு. படக்குன்னு வெளியே எந்திரிச்சு வந்து, போச்சுடா, சாவியோடு என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன், வண்டி வச்சுட்டு வந்தேன், திருடனுக்கு சூப்பராக வீட்டுக்கு நீ எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி சாவியோடு வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு கடைக்காரருக்கு ஃபோன் அடிச்சு, ஏன்னா அந்த ஏரியா பயங்கர பிஸியான ஏரியா, ரொம்ப பிஸியான ஏரியா. அந்த ஏரியாவில் அப்படி ஒரு வண்டி அலைக்கா இருக்கும்போது, அது வாலிபு பசங்க நிரம்பின ஏரியா. சரி இன்றைக்கி நம்மளுக்கு சுற்றுறதுக்கு எவனோ ஒருத்தர் வண்டியை சாவி வச்சுட்டு போயிருக்கிறான்டா ராஜான்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏரியா. டக்குன்னு ஃபோன் அடித்து அந்த இடத்துல அந்த பக்கத்து கடைக்கார்ட்ட சொல்லி, நல்ல வேலை சாவி இருந்துச்சு, சாவி எடுத்து அவங்க பத்திரமா வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. அந்த இடத்துலேருந்து, அந்த மீட்டிங்லேருந்து வெளியே வர வரைக்கும் நமக்கு மனசே இல்லை. அவர் என்னதான் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணாலும் இங்கே வந்து வண்டியை பார்த்தாதான், ஆனால் வண்டி நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, கார் நம்பர் தான் ஞாபகம் இருக்கும், 2 வீலர் ஞாபகம் இல்லை. நம்ம வண்டி சாவி தான் எடுத்து வச்சாங்களா, இல்லை வேற யாரும் வண்டி சாவி எடுத்து வச்சாங்களா, இதுவே ஓடிட்டு இருந்துச்சு. ஆள் அங்கே தான் இருந்தேன். அங்கே பிரியாணி கொடுத்தாங்க, பிரியாணி சாப்பிட்டாலும் வண்டி போயிருமே, வண்டி என்னாச்சோ ஏதாச்சோ அந்த மாதிரி. இன்றைக்கி ஆள் நம்ம எல்லாம் உள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் மனசு, நம்ம எண்ணங்கள், நம்ம யோசனைகள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னா வெளியே இருக்குது. வெளியே இருக்குது, வெளியே இருக்குது. வெளியே இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும்போது, இந்த மனுஷங்க, இந்த சாதாரண மனுஷங்க ஒரு வார்த்தை சொல்லி தட்டி எழுப்புறாங்க. இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்க வார்த்தை மற்றவங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்குதா? 2வது கேள்வி அதுதான். இன்னைக்கு உயிர் வந்து ஏன் இல்லாம போகுது? முதல் விஷயம், செயல்படாமல் இருக்கிறதுனால. அந்த உறுப்பு செயல்படாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அது வேஸ்ட், அது டெட், செத்து போச்சு. உங்கள் மூளையை நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஸ்கூல்ஸில் சொல்லியிருப்பாங்க, எப்படி சொல்லியிருப்பாங்க, மனப்பாடம் பண்ணி படி, மனப்பாடம் பண்ணி படி, மனப்பாடம் அப்படியே எழுது, அப்படியே எழுது. அந்த அப்படியே எழுதுறது வந்து காலேஜ் வரும்போது எப்படி ஆகும்? அப்படியே தான் இருக்கும். அவங்க வந்து புரிஞ்சு எழுதுங்க, நீ படிக்காததெல்லாம் கொஸ்டின்லாம் கேட்டுருவாங்க. ஸ்கூலில் மண்டை எப்படி உபயோகப்படுத்தியிருப்போம், அப்படி உபயோகப்படுத்திடும், மனப்பாடம் பண்ணிடுது. இங்கே வரும்போது என்னடா ஸ்கூலில் 90க்கு மேலே எடுத்த, இங்கே வந்து எல்லாச்சும் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கிற. ஏன்னா மூளையை உபயோகப்படுத்தலை, என்ன பண்ணல, மூளையை உபயோகப்படுத்தாதனால இங்கே வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூளையை உபயோகப்படுத்த அப்புறம் வந்து என்ன ஆயிரும்னா, நல்ல பெரிய பெரிய ஸ்காலர் அவங்க மாறுறாங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கணுமோ அது எந்த நிலைமைக்கு போகுது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எந்த ஒரு விஷயத்தை நம்ம உபயோகப்படுத்தலையோ அது வந்து செத்த நிலைமைக்கு போகுது. அதனால் எல்லா விஷயத்தையும் நல்லா உபயோகப்படுத்துங்க. 2வது, இந்த செத்த நிலைமை எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேதுருவும் யோவானும் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறாங்க. இன்னைக்கு சபை நடுவில், குடும்பத்தின் நடுவில், வேலை செய்கிற இடத்துல நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் வார்த்தை 4 பேர்த்த தட்டி எழுப்புற மாதிரி இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது அர்த்தம் உள்ளதாக மாறணும். நான் சொல்கிற வார்த்தை 4 பேர்த்த உயிரடைய பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் உங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, சோத்திரம், நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஆண்டவர் அந்த பலனை கொடுக்கணும். யோசுவா தான் உயிரோடு இருக்கிறான், வெரி குட். நீங்களாம் அடுத்த சந்ததி, கானானை சுதந்திரிக்க போகிற யோசுவாக்கள். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
உங்களுடைய வார்த்தைகள் சபை நடுவில் ஆத்துமாக்களை உயிரடைய செய்கிறதா இருக்கணும். அவனுக்கு படிப்பே வரலன்னாலும் உண்மையான ஆசிரியர்கள் அவன் பக்கத்தில் வந்து, தம்பி நீ நல்லா படிப்பா, என்னானாலும் சரி. ஒரு கிரிக்கெட்டில் போன மாதம் நினைக்கிறேன், கிரிக்கெட்டில் வந்து தடிக்கி விழுந்தா நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஊர்பட்ட பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு முன்னாள் பிளேயர், அவரை வந்து கமெண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க, வெளியில் தெரியாது. அவரை நம்பி ஒரு டீம், ஒரு வெளிநாட்டில் ஒரு டீம் கொடுத்துட்டாங்க. அந்த டீம் வந்து 30க்கு 8 விக்கெட் போயிடுச்சு. இன்னும் ஓவர்ஸ் இருக்குது, 12 ஓவர் 20 ஓவர் பக்கம் இருக்குது. எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு, இன்னும் 2 விக்கெட் தான் இருக்குது. அவங்கெல்லாம் பவுலிங் போடுறவங்க எப்படி பேட்டிங் விளையாடுவாங்க? பேட்டிங் போடுறவன்லாம் அவுட் ஆகிட்டான். இப்போ பவுலிங் போடுறவன்ட்ட இந்த கோச் பையன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி ஆட்டம், இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் கிரிக்கெட்டே விளையாட முடியாத அளவுக்கு அடிச்சு நொறுக்குடா, உனக்கு நான் ஃப்ரீடம் தரேன், என்னென்ன ஷாட் விளையாட முடியுமோ எல்லா ஷாட்டையும் அடிச்சு நொறுக்கு. அவனுங்க 2 பேரும் பவுலர்ஸ். அந்த 2 பவுலர்ஸ் காதில் இவர் போய் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு நல்ல வார்த்தைகளை கொட்ட அவன் விட்டு விளாசி எடுத்துட்டான். ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு, கடைசியில் அவங்க தான் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி இந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கு. இவங்கெல்லாம் அவ்வளோதான் தோத்துட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மனுஷன், சாதாரண மனுஷன், அவர் போய் சொன்ன வார்த்தை என்ன ஆயிடுச்சுன்னா தட்டி எழுப்புற மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சபை நடுவில் நீங்கள் ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது, சபை நடுவில் இப்படி ஒரு சிலர் வெளியே உட்கார்றவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் நமக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நீங்கள் போய் எப்படி பேசுகிறீங்க? உங்களிடத்துல வந்து இயேசுவை குறித்து ஒருத்தர் வந்து கேட்கும்போது, இயேசுவா நானும் சபைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எனக்கும் அவருக்கு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது, ஏதோ பண்ணுறேன் பண்ணு, இப்படி சொன்னால் அந்த ஆத்துமாக்குள்ளே எப்படி உயிர் வரும்? யோசிச்சு பாருங்க. என்ன உமா ஆண்டி, உங்கள் வீட்டில் நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, உங்ககிட்ட கேட்பாங்க இந்த ஜபம்னா என்ன? ஒவ்வொரு தடவையும் உமா நீ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற, நாங்களாம் வந்திருக்கிறோம், எங்களையெல்லாம் நீ மதிக்காம என்ன பண்ற போற, இப்படி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது ஐரின் உன்னுடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நமக்குள்ள அந்த உயிர் இருந்தாதான் உயிரா பதில் சொல்ல முடியும். இவங்களுக்குள்ள அந்த உயிர் இருந்துச்சு. பேதுருவும் யோவானும் அந்த உயிரை பெற்றதுனால தான் போய் தட்டி எழுப்புனாங்க. இப்போ நான் அந்த உயிர் இல்லாமல் நான் பாட்டுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு உயிர் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன்னா, நீங்களும் உயிர் இல்லாமல் ஜபத்தை குறித்து ஆண்டவரை குறித்து உங்கள் பட்டணத்தில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆத்மாவை எழுப்ப முடியும்? எனக்குள்ள அந்த உயிர் இருந்தாதான் நான் 4 பேர்த்த உயிர்ப்பிக்க முடியும். 2வது விஷயம், மொதல் விஷயம் செயல்படாமல் இருந்துச்சுன்னா அது செத்த நிலைமைக்கு போயிடும். மொதல் விஷயம் செயல்படாமல் இருந்த செத்த நிலைமைக்கு. 2வது விஷயம், நம்மளுக்குள்ள அந்த உயிர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆத்மாவை உயிரடைய செய்ய முடியும். இந்த உயிர் வரும்போது அந்த ஆத்மாவே ஆண்டவரை தானாக ஆராதிக்கிறதாக மாறுகிறது. அவங்களுக்கு பாடமெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்லுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட அந்த 2 விஷயத்தை நீங்களும் நான் கேட்கணும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை எது தடை பண்ணுதோ அதை கொஞ்சம் சரிப்படுத்துங்கப்பா. எங்களுக்குள்ள அந்த உயிர் வேணும் ஆண்டவரே. பேர் தான் 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பேர் தான் கால், ஆனால் அந்த கால் செயல்படாமல் இருந்துச்சு, அவனுக்கு பேர் சப்பானியாக மாறுச்சு. அதை போல் இன்னைக்கு உங்களுடைய அந்த நிலை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாக மாறுது. நீங்கள் ஒரு உயிருள்ள விசுவாசியாக இருக்கிறீங்களா? ஒரு உயிருள்ள மனுஷனா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? உயிருள்ள புருஷனா, உயிருள்ள மனைவியா, உயிருள்ள ஒரு குடும்ப தலைவியா, ஒரு உயிருள்ள மகனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோமா? நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? செயல்படுவதற்கு ஒப்பு கொடுக்குறோமா? அல்லது ஏதாவது அந்நிய சத்தங்களை கேட்டு சோர்ந்து போகிறீங்களா? நீங்கள் உயிரடைஞ்சால் மட்டும்தான் மற்றவங்களை உயிரடைய பண்ண முடியும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. உடைய ராஜ்யம் கட்டப்பட எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். உடைய ராஜ்யம் கட்டப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவனுடைய உயர்வுகள், அவனுடைய வேலை, அவனுடைய பணம், அவனுடைய பொருள், அவனுடைய அதிகாரம், அவனை ஆண்டவரே தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கு அவன் இடம் கொடுத்தான். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும்போது எந்த ஒரு அதிகாரமோ, எந்த ஒரு பொருளோ, எந்த ஒரு பணமோ, இச்சையோ, எதுவும் அவரிடத்தில் இருந்து உங்களை பிரிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஆவியானவர் நமக்கு நடுவில் வரார். இந்த 8வது மாதம் பலமாக இறங்க போகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து கிரியை செய்யணும்னு விரும்புகிறார். உங்களை அந்த திட்டத்துக்கு நேராக கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான